ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா பசிக்குது, எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் கேட்பாங்க. அப்போது ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அடுப்பில் நம்ம வச்சுருவோம். இது ஹை ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 3 விசில்லே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் வெந்தவனையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சில கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் கூட வேகும். உங்களுக்கு கிழங்கு எப்படி வெந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விசிலை முன்ன பின்ன வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கெல்லாம் நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்க நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சதுக்கப்புறமா அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ இதில் நான் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்லாம் ஒன்றும் வித்தியாசம் வராது. ஆனால் கலர் மட்டும் பொரிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. கையில் மட்டும் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல. இப்போ அதை அப்படியே வச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சு திரும்ப இன்னொரு கடாயை வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டையிலேயே வச்சு நல்லா நீளமாக தேய்ச்சி எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு நம்ம வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். குழந்தைங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராகவும் சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு பொட்டேட்டோ ஃபிங்கர் மாதிரியே தெரியும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். 2 பக்கமும் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. பொரிக்கிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா முதவே வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷத்தில் பாருங்கள் செம்மையான பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மீதி இருக்கிற மாவுகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எந்த கடையில் வாங்கினதுன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நம்ம கடையில் வாங்குற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர். பாய்.